ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சாரதாவும் விஜயும் காவேரியோட குழந்தைய பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. காவேரியோட குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேண்டிகிட்ருக்காங்க. நாளைக்கு ஸ்கேனில் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி, கங்கா, குமரன், விஜய் இவங்க 4 பேருமே ஸ்கேனுக்கு போகிறாங்க. போன உடனேயே அப்பாயின்மெண்ட்டும் ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்காரு. என்ன விஜய், எதுக்காக விஜய் நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இவ்வளோ டென்ஷனாக நான் என்றைக்குமே உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி காவேரி இருந்துட்டு விஜயை பார்த்து கேட்கவும், விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, பாப்பா எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு நினச்சி எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, அதனால தான் அப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஏங்க பயப்படணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இப்போ பாப்பா என்ன இருக்கும், எப்படி இருப்பாளோ ஏது இருப்பாளோ, அவளுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மூஞ்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம கங்காவுக்கு இருந்துட்டு காவேரி பேசுறதெல்லாம் பார்த்தா எரிச்சலாக வருது. இவ கூட ஏன்டா வந்தோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கங்காவை தான் கூப்பிடுறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. ஸ்கேன் ரூமுக்கு வந்து நம்ம கங்கா போயிடுறாங்க. போன உடனேயே போயிட்டு படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு குழந்தை க்ரோத் எல்லாம் நல்லாவே இருக்குது, நீங்கள் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதே மாதிரி நிறைய டென்ஷன் ஆகிறீங்க போல், நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, நீங்கள் ஏதாச்சும் டென்ஷன் ஆனால் குழந்தைக்கு தான் பாதிப்படையும், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கூலாக இதுங்க, எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அதிகமாக கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு வீட்டில் நடக்கிறதெல்லாம் நினச்சா கோவப்படாமல் இப்படி தான் இருக்கிறது, தன்னோட குழந்தைக்காக நம்ம கோவப்படாமல் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி கங்கா, நீங்கள் போயிட்டு காவேரி அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்காவும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே காவேரி ஒன்னதான் கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு என்னாச்சுக்கா, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, என்னக்கா சொன்னாங்க, நல்லா இருக்காமா குழந்தை, க்ரோத் எல்லாம் சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கேனா, அது வந்து என்னதான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ஸ்கேன் ரூமுக்கு போறாங்க. விஜய்க்கு பதட்டமா இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, தன்னோட குழந்தை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் நானும் ஸ்கேன் ரூம்ல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் ஸ்கேன் ரூமுக்கு போயிடுறாரு. போன உடனேயே காவேரி படு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ரொம்பவே பொறுமையாகவும் அழகாகவும் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த காவேரி இருந்துட்டு, இப்படியாப்பட்ட புருஷன் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும், போன ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருப்போனோ தெரியல, எனக்கு விஜய் புருஷனாக கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு படுத்துட்ருக்காங்க. என்ன காவேரி, இப்போ எப்படி இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் ரொம்பவே போல்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் மட்டும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டே இருக்காரு. என்னாகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி இதெல்லாம் பார்த்த காவேரி இருந்துட்டு, என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கு, நீங்க ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்கீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி, வெளியே போய் பேசிக்கலாம், இப்போ டாக்டருக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு காவேரிக்கு ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்றதை பார்த்து டாக்டர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா விஜய் இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வேர்த்து கொட்டிடுது. நம்ம விஜய்க்கு இருந்துட்டு வேர்த்து கொட்டின உடனே ரொம்பவே பயந்துடுறாங்க. காவேரி இருந்துட்டு, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு, வேர்த்து கொட்டுது, ஃபேன் எதுவும் போட சொல்லவா, ஏசி ஓடிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து ஸ்கேனுக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வந்துட்டு காவேரி குழந்தையோட க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்களும் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, இதுவே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதை தவிர வேறு ஏதாச்சும் சொல்லிடுவங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா சிக்கன் பாக்ஸ் வந்தபோது
குழந்தைய பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 20வது வாரத்தில் ஸ்கேன் பண்ணும்போது பாப்பாக்கு என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு நினச்சி ரொம்பவே பதட்டத்தில் இருந்தேன். ஆனால் நீங்கள் என் நெஞ்சில் பாலை வார்த்த மாதிரி நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக டாக்டர் கிட்ட சொல்லவும், டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய், நான் அப்போவே சொல்லிட்டேன் இதால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. மேபி வந்தாலையும் நம்ம காவேரி ஆக்டிவாக தானே இருந்தாங்க. அப்போது காவேரி ஆக்டிவாக இல்லைன்னா ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அவங்க நல்லாவே ஆக்டிவாக தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இதுக்காக தான் ரொம்பவே டென்ஷனே இருந்தா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி நான் ரொம்பவே பதறி போயிட்டேன். நம்ம பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சா, ஆனால் உன்னாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது, அதனால தான் காவேரி நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காவேரியும் ஒரு பக்கம் என்ன விஜய் இதுக்கெல்லாம் போயிட்டு பயப்படுறீங்க, இப்போதான் பாப்பா நல்லா இருக்கான்னு சொல்லிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும், விஜயும் பயங்கர சந்தோஷத்தோட வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு, என்ன குமரன் பாப்பெல்லாம் எப்படி இருக்கா, என்ன சொன்னாங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே நல்லா இருக்கா, ஆனால் கங்கா தான் ரொம்ப வீக்காக இருக்கலாம், அவளை நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நிறைய டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்காங்களே, அவங்களால கோவப்படாமலாம் இருக்க முடியாது. இங்கே பாருங்க கோதாவரி, நீங்கள் வந்து உங்களுக்காக இல்லைனாலையும் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவது நீங்கள் கோவப்படாமையும் டென்ஷன் ஆகாமையும் இருக்கணும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம காவேரிக்கு இருந்துட்டு என்னங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்காவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஏறிட்டே இருக்குது. இவங்க எதுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஏறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கோவமாக சொல்லவும், இங்கே பாருங்கள் இப்போவும் கோவப்படுறாங்க, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கோவப்படுறீங்க, நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோன்னு தானே சொன்னேன், அதுக்காக கூட நீங்கள் கோவப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் அமைதியாக இருங்க, அக்காவுக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு அக்காவுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், சரி ஓகே, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் குமரன், எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க, போகும்போது ஏதாச்சும் சாப்பிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை வீட்டில் அத்தையே நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, நம்ம நல்லா போயிட்டு மூக்கு முட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்காவுக்கு எரிச்சலாக வருது. எப்போ பாரு விருந்து சாப்பாடு தான், இவர் எங்கிருந்தோ ஒரு எங்கள் காணாத மாப்பிள்ளைய கண்டுட்டுக்கிறாங்க எங்கள் அம்மா, தினமும் விருந்தாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன 4 பேருமே பயங்கர சந்தோஷம், ஏன்னா பாப்பா நல்லா இருக்காங்க இல்லையா, பாப்பா நல்லா இருக்கிறதுனால பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பின உடனே அதுக்கப்புறம் வழியிலையும் ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஆனால் கங்கா தான் சைலண்ட்டாக வந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட தன்னோட பையனை ஒரு நாள் முழுக்க இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களே, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, என்ன பண்ணி அவங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கலாம், அவங்க ஒருத்தர் கூட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நிறைய பிளான் போடுறாரு. ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நடந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு என்னப்பா எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராகினி, எப்படி காவேரியோட ஃபேமிலியும் நான் எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ எனக்கு எதுவுமே மைண்டில் ஓடவே மாட்டேங்குது, ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம எப்படிப்பா பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்ல அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் எங்கள் மாமனார் இருக்கிறாரு இல்லைப்பா, அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக சொன்னோமா, அன்புக்கிட்ட கேட்டால் எல்லாமே சொல்லுவார். ஃபஸ்ட்டு அன்போட நம்பர் என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அன்பு நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடின உடனே அன்பு நம்பரும் கிடைச்ச உடனே பசுபதி இருந்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறாரு. பண்ண உடனே அன்பு இருந்துட்டு காவேரி வீட்டில் அதாவது விஜய் வீட்டில் இருக்காங்க இல்லையா, தாத்தாவும் பாட்டியும் இருந்ததுனால ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. தாத்தாக்கும் பாட்டிக்கும் காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரிக்கு எப்போ வளகாப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம
அன்பும் நின்று பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் இருந்துட்டு இங்கே பாடுறாதா காவேரிக்கு இருந்துட்டு வளகாப்பு பண்ணிடணும். அவள் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அவள் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம அவளுக்கு வளகாப்பு பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், ராதா கிட்ட சொல்லவும், ராதா இருந்துட்டு சரிங்கம்மா நீங்கள் சொல்லிட்டா சரி, கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் போயிட்டு காவேரி வீட்டில் பேசிட்டு வந்துடுறோம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு நம்ம அன்பு இருந்துட்டு இந்த குடும்பம் எப்போ மேலும் மேலும் வளர்ந்துட்டே வருது, எப்படியாவது இவங்களை கஷ்டப்படுத்தி ஆகும்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காரு. எப்படியாவது இந்த வீட்டையும் சொத்தையும் தன்னோட பையன் பேருக்கு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும். விஜய் இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சீக்கிரமாக விஜய் இந்த வீட்டுக்கு வந்துடுவான் போல. அவன் வரத்துக்குள்ளேயே அஜய் பேரில் எல்லா சொத்தையும் மாற்றி வச்சிருக்கணும். இது சீக்கிரமாக நடக்கணும். இந்த வேலையெல்லாம் நான் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். எப்படி செஞ்சால் இந்த வீடெல்லாம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பசுபதி ஃபோன் பண்ணதையும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்பு இருந்துட்டு அவங்க அத்தை கிட்ட, அதாவது கல்யாணி கிட்ட, அத்தை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வெளியே ஓடி வந்து பசுபதிக்கும் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே பசுபதி இருந்துட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து, என்ன அன்பு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் நான் ஃபோனை எடுக்கணும்னு அவசியமே இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் சொல்லவும், சரி என்ன விஷயமா கால் பண்ணீங்க சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. அந்த வீட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்பு இருந்துட்டு எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு அன்பு, அந்த வீட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிற, நீ நல்லவனா மாறிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லவனெல்லாம் மாறலை. இப்போ நான் இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு அன்பு, அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு அது தானே தெரிஞ்சாகணும், நான் இப்போவே சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு காவேரிக்காக சொத்தையும் வீட்டையும் கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டு போன விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு. ஒரே விஷயத்திலேயே பயங்கர ஷாக் ஆகாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் ஷாக் ஆகிறதுக்கு நீங்க பொறுமையா இருங்க, சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துட்டு சொல்றாரு. பசுபதிக்கு ஒரு விஷயத்த சொன்னதுக்கே பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. இன்னொரு விஷயம் எல்லாம் கேட்டா என்ன ஆவாரோ தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்பு இருந்துட்டு இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. காவேரி இருந்துட்டு பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம பசுபதிக்கு நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி எடுது. என்ன சொல்ற அன்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் 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 சம்மந்தி, நம்ம எங்கள் அத்தை இன்னைக்கு தான் அவளுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு எப்படி போயிட்டு பேசிட்டு வந்துடுவாங்க. ஆனால் விஜய் இந்த வீட்டுக்கு வர்றதில்ல, அவங்க மாமியார் வீட்டிலேயே செட்டில் ஆகிட்டாரு போல். ஆனால் அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா வீட்டில் இருக்கிறத நினச்சி பயங்கரமான டென்ஷன். ஏன்னா விஜய் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பயம் ஒரு பக்கம் நம்ம பசுபதிக்கு இருக்குது. அவன் இருந்தா என்ன, அவனையும் சேர்த்து நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, என்னைக்கு வளகாப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம அன்பு இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, என்னைக்குன்னாலும் தெரியல, போயிட்டு நாளைக்கு தான் பேசுவாங்க போல், போயிட்டு எங்கள் அத்தையும் மாமனாரும் போயிட்டு பேசுவாங்க, பேசிட்டு அவங்க எந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு இங்கே பாரு அன்பு, அங்கே என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுக்கு உனக்கு அப்டேட் பண்ணணும், ஏதோ இந்த ஒரு டைம் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன், இனிமே சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது, இனிமேல் எனக்கு ஃபோனும் பண்ணாது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் பசுபதி இருந்துட்டு, இங்கே பாரு பசுபதி, உன்னோட பையன் கூட என்னோட பொண்ணு வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் பண்ணு, அப்படி இல்லையா நீ எதுவும் பண்ணாத, உன்னோட பையனுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இங்கே பாருங்க சம்பந்தி, இதெல்லாம் சொல்லி நீங்கள் மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் மிரள்ற ஆளு நான் கிடையாது அப்படின்னு நம்ம அன்பு இருந்துட்டு சொல்றாரு. என்னன்னா, நம்ம விஜய் சொத்தெல்லாம் பையன் பேருக்கு மாத்திரலாம் அப்படின்ற எண்ணத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு
இங்க பாரு அன்பு, நான் சொல்றத கேட்டா நீ நல்லா இருப்ப. அப்படி இல்லையா, நீயும் அதுல சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி சரி நான் உனக்கு சொல்றேன், அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு பயங்கரமான டென்ஷன்ல தலையை கீறிட்டே இருக்காரு, தலையை அடிச்சுட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ராகினி இருந்துட்டு, அப்பப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? உங்களுக்கு சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம பசுபதி பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட, அம்மா நம்ம நினைக்காததெல்லாம் நடந்திருக்குமா, என்னன்னு எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்ட ராகினி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராகினி, என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரையை பிடிச்சி குத்துறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ராகினிக்கு புரியவே மாட்டேங்குது. அப்பா என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ராகினி கிட்ட சொல்ல பாடலே இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்பா இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே தெரியாமல் பசுபதி இருந்துட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே நம்ம ராகினிக்கு பேச்சு மூச்சே இல்லை, சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு நிமிஷம் கழிச்சு, அப்பா என்னப்பா சொல்கிற, உண்மையாவாப்பா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ராகினி, அவள் இப்போது உன்னோட வாழ்க்கை போயிடுச்சு ராகினி. இப்போது நீ இன்னும் ஒரு நல்ல இடத்துல கொடுத்து நீ சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ உன்னோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்குது. இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளாம், வளகாப்பு வேற வைக்கிறாங்களாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா இது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா, இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? கண்டிப்பாக அந்த குழந்தை அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, அவளுக்கு அபார்ஷன் பண்ணிவிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்டே சொல்லவும், பசுபதி இருந்துட்டு அவளுக்கு வளகாப்பு எப்படி நடந்துருது, குழந்தை எப்படி பெற்றுக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குமரன் நிவின் 3 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லவும், குமரன் இருந்துட்டு கங்காவை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்ட போயிடுறாங்க. வீட்டாண்ட காரை நிறுத்திட்டு நான் 4 பேருமே இறங்கி வீட்டுக்கு உள்ளேயும் போகிறாங்க. போன உடனே நம்ம சாரதாவுக்கு ஒரே பயம். நம்ம காவேரி குழந்தைக்கு என்னாச்சு ஏதோச்சுன்னு தெரியலையே, நம்ம விஜய் இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசினாரே, இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு 4 பேரும் வந்த உடனே காவேரியை போயிட்டு, காவேரி உன்னோட குழந்தை நல்லா இருக்குல்ல, ஆரோக்கியமாக இருக்குதுல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அம்மா என்னாச்சும்மா உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாப்பாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு அப்போ தான் ரொம்பவே ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருமா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் வர வர பார்த்துட்டே இருக்கேன், நீ அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டே இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன நீ நினச்சி எதுக்காக இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது நானும் தான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தேன், அது உனக்கு தெரியலையா? என்ன வந்து கேட்காம காவேரி மட்டும் போயிட்டு கேட்குறியே. இப்போ தாண்டி காவேரியை கேட்டேன், அடுத்து உன்னை தாண்டி கேட்க போகிறேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உனக்கு என்னடி அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ இனிமேல் என்னை கேட்கவும் தேவையில்லை, நீ என்னை பார்க்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. ஐயோ, இன்னும் போக போக என்னென்ன நடக்கிறதுக்கு இருக்குதோ தெரியலையே, எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு, கங்கா எதுக்காக கங்கா இப்படி பேசுகிற? அத்தை ஏதோ சாதாரணமாக போய் கேட்டிருப்பாங்க, ஆனால் நீ அதையும் இப்போ பொடி வச்சு பேசுகிறியே, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மேலே பயங்கரமான கோவத்தோடு இருக்காங்க. இங்கே பாரு கங்கா, காவேரி உனக்கு யார்? உன்னோட தங்கச்சி தானே? உன்னோட தங்கச்சியை பார்த்து நீ இவ்வளோ பொறாமப்படுறியே, எதுக்காக கங்கா இப்படியெல்லாம் பண்ணுறா? இப்படியெல்லாம் பண்ணாத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் நம்ம எனர்ஜி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்னாச்சு தம்பி, ஏதாச்சும் பேசினாலாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எது பேசினாலும்
எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அத்தை என்ன நான் என்ன தான் பேசுறது அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும், சரிங்க தம்பி அவள் கோவத்தில் இருக்கா, அவளே வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணியும் தாத்தாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனேயே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்ல, நான் இப்போ எப்படி இருக்கீங்க தாத்தா, நல்லா இருக்கா உடம்பு, எதுக்காக தாத்தா நீங்கள் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானே வந்திருப்பேன்ல, நீங்கள் எதுக்காக தாத்தா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரியோட வளகாப்பை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் நம்ம கங்காவுக்கு சந்தோஷமே கிடையாது. நம்ம கங்காவுக்கும் காவேரிக்கும் என்ன முட்டலும் மோதலும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.